ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெல்கம் பேக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. ஆக்சுவலாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டை நான் லாஸ் பண்ணிட்டேன். ஒரு 4 அக்கௌண்ட் வச்சுருந்தேன், உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஆல்ரெடி பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு 4 அக்கௌண்ட் வாங்கி 4 அக்கௌண்ட்டை ஃபெயில் பண்ணிட்டேன். அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது இந்த வீடியோவில் பேசுகிறேன். முக்கியமான காரணம், சில என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, அது கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. சில என்ட்ரிஸ் நான் எடுக்காமல் விட்டேன். அண்ட் மார்க்கெட்டும் கொஞ்சம் இந்த போர் சமயங்கிறனால கொஞ்சம் சொதப்புச்சு. நான் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 1% ரிஸ்க் வைக்கிறனால ஈஸியாக என்னோடய அக்கௌண்ட்டு கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுச்சு. அது மாதிரி சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் நான் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்னோடய அக்கௌண்ட்லாம் ப்ளோ ஆகிடுச்சு. ஒரு 1 மந்த் ரெஸ்ட் விட்டுருந்தேன், எந்த அக்கௌண்ட்டும் வாங்கலை. உங்களுக்கு 4 அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ செலவாயிருக்குன்னு நீங்களே வச்சு பாருங்கள். அப்புறம் 4 அக்கௌண்ட் போனனால சரின்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் இந்த மந்த்து தான் சரி மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுவோம்ட்டு ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு 25-26 தேதியாப்லேயே நான் என்னோடய அக்கௌண்ட்டு திருப்பி வாங்கிட்டேன். எல்லாம் குவாண்டக்கல்லில் வாங்கினேன். 4 அக்கௌண்ட் குவாண்டக்கல், ஒரு அக்கௌண்ட்டு கோட் ஃபண்டடு. குவாண்டக்கல்லில் நிறைய ஆஃபர் போடுறாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல. அதனால தான் அதில் அக்கௌண்ட் எடுத்தேன். $10,000 அக்கௌண்ட்டு ஒரு $32 நம்ம வந்துச்சு. ஒரு $10,000 அக்கௌண்ட்டு ஒரு $5,000 அக்கௌண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கோட் ஃபண்டில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் வாங்கினேன். அதன் பிறகு மறுபடியும் ஆஃபர் போட்டிருந்தாங்க, 1 வாங்கினா 1 ஃப்ரீன்ட்டு. அதனால் மறுபடியும் இதில் குவாண்டக்கல்லில் போய்ட்டு மறுபடியும் ஒரு $10,000 அக்கௌண்ட் வாங்கினேன். ஸோ அதுக்கு இன்னொரு அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க. அதுவும் $22 நம்ம தான் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் எதுவும் அக்கௌண்ட் வாங்குறதா இருந்தால் குவாண்டக்கல்லில் போய்ட்டு பாருங்கள், ஆஃபரில் எதுவும் சான்ஸ் கிடச்சின்னா வாங்கிக்கிங்க. இதுக்காக அவங்க நான் ரெக்கமெண்டேஷன்லாம் சொல்லலை. அவங்க பே அவுட் தர்றாங்களான்னு தெரியல. என் ஃப்ரெண்ட்டை கேட்டேன், பே அவுட்லாம் தருவாங்க, நீங்கள் முதல்ல பாஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் பே அவுட்லாம் தருவாங்க அப்படின்னாங்க. ஸோ பே அவுட் தர்றாங்க தெரில, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கு தான் என்னன்ட்டு நம்ம அந்த அக்கௌண்ட்டு பாஸ் பண்ணுறோம் ஃபெயில் பண்ணுறோம்ல, அதிலே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஒரு நல்ல ட்ரேடர் ஆகிட்டால் போதும், பே அவுட்லாம் அப்புறம்தான். ஸோ இது லாஸ்ட்டாக நான் எடுத்த ட்ரேடு யூரோவில். ஸோ என்னோடய அக்கௌண்ட்ஸ்லாம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி என்னோடய அக்கௌண்ட்லாம் போயிடுச்சு, அதனால் வீடியோ போடல. ஸோ இந்த மந்த் தான் நான் மறுபடியும் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இனி ட்ரேட்ஸ் எடுக்கிற அன்றைக்கெலாம் நான் வீடியோ போடுறேன். என்னோடய அக்கௌண்ட்ஸ்லாம் என்ன ஆச்சுங்கிறத நான் டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு 20 சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் நம்ம சரி விடக்கூடாது, மறுபடியும் நம்ம என்ன ஆகிட்டோம் அப்படிங்கிறது வீடியோ போட்டாகணும். ஸோ நம்ம ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வீடியோ மறுபடியும் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னோடய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நாளையிலேருந்து ட்ரேட்ஸ் எடுக்கிறத வீடியோ எடுத்து போடுறேன். இன்னும் நிறையா வீடியோஸ் ட்ரேட் சம்மந்தமாக நான் போடுறேன். சரி, என்னோடய அக்கௌண்ட்லாம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். MT5 கொடுக்குறாங்க குவாண்டக்கல்லில், மேட்ச் ட்ரேடரும் கொடுக்குறாங்க. நான் நான் மேட்ச் ட்ரேடர்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். MT5 பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, என் ஃப்ரெண்டு தெரியாமல் MT5 வாங்கி கொடுத்துட்டான், சரின்ட்டு அதில் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ குவாண்டக்கல்லில் மட்டும் எனக்கு 4 அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. என் தம்பி வந்துட்டான், அதான் இடையில ஜாம் ஆகிடுச்சு. சரி, என்னோடய அக்கௌண்ட்லாம் பார்ப்போம். ஸோ 4 அக்கௌண்ட்டுக்கு 4 ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபரில் வாங்கும்போது $10,000 ஒரு $5,000 தான் கொடுத்தாங்க. அதன் பிறகு திருப்பி $2,000 அக்கௌண்ட்டும் $10,000 அக்கௌண்ட்டு 2 கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தம் 4 அக்கௌண்ட்டு. சரி, இதில் எந்தெந்த அக்கௌண்ட்டு என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு அக்கௌண்ட்டு $100 லாஸில் இருக்குது, இன்னொரு அக்கௌண்ட்டு $96 ப்ராஃபிட்டில் இருக்குது, இன்னொரு அக்கௌண்ட்டு 2.5% லாஸில் இருக்குது, இன்னொரு அக்கௌண்ட்டு 1.5% ப்ராஃபிட்டில் இருக்குது. $5,000 அக்கௌண்ட் 1.5% ப்ராஃபிட். ஸோ இப்படி மாறி மாறி தான் இருக்கும். சரி, ஏதாவது ஒரு அக்கௌண்ட் எடுத்து நான் காமிக்கிறேன். இது $5,000 அக்கௌண்ட்டு. ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டு மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி லாகின் பண்ணி தான் இருக்குது, $5,000 அக்கௌண்ட். ஸோ லாஸ்ட்டாக எடுத்த ட்ரேடு யூரோலேருந்து. ஸோ
5000 சம்திங் டாலர் இருக்குது. இது எடுத்த ட்ரேட்ஸு. ஸோ இது ஒரு ட்ரேடு, இது ஒரு அக்கௌண்ட்டு. அண்டு இது மாதிரி இந்த அக்கௌண்ட் லாஸு. இது மாதிரி 4 அக்கௌண்ட்டு 4 வகையான ட்ரேட்ஸ் எடுத்துருப்பேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், இதில் ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்துருக்கேன், அதுக்கு லாஸு 1% ரிஸ்க் வச்சு எடுத்தது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் ஒவ்வொரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அது ஏகாது, என்ன மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத உங்களுக்கு வீடியோவை போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.